Hello guys, இதை நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம். நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் அமெரிக்கன் மெகாட்ரெண்ட்ஸ்ங்கற இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மதர்போர்ட் அதாவது பிசி வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் வரும். சோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. பார்த்து முடிச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மெகாட்ரெண்ட்ஸுங்கிறது இருக்குது. இது வந்து நிறைய பிசிஸ்க்கு மோஸ்ட்லி வந்து வரும். அது காரணமும் நிறையவே இருக்குது. உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்ட்ஸ் ஏதாச்சும் சப்போர்ட் ஆகாமல் இருந்தால் இந்த ப்ராப்ளம் வரும். ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் போட்டுக்கூடிய ட்ரைவ்ஸ் ஏதாவது சப்போர்ட் ஆகிருந்தால் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா F1 to ரன் செட்டப்புங்கிறது இருக்குது. இதை நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா செட்டப் மெனுவுக்கு போகும். ஸோ இதுதான் அந்த செட்டப் மெனு. ஸோ இதில் நம்ம வந்து இது அந்த ப்ராப்ளத்தை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அட்வான்ஸ் மோடு போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் மோடுக்குள்ளே இருக்கோம். ஸோ இதில் நீங்கள் வந்து போக வேண்டிய ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா பூட்டுங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ பூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெயிட் ஃபார் F1 எரர் இருக்கும். ஸோ அது வந்து எனேபிள் இருக்கும். அதை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிவிங்க. ஸோ டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு சேவ் பண்ணால் போதும். ஸோ சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா F10 கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து சேவ் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஓகே கொடுத்துவாங்க. பட் இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆகாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது சிஎம்எஸ் பேட்டரியான பவர் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த பிசியில் வந்து நம்ம வந்து சிஎம்எஸ் பேட்டரி சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ என்ன ப்ராப்ளங்கிற ஷோ பண்ணுறேன். ஆன் பண்ணுவோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆன் ஆனதும் ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாகிட்ட விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இந்த பிசி வந்து ஆன்லேயே தான் இருக்கும். 143 February 15 இருக்குது. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். அதாவது டைம் வந்து கரெக்டாக ஓடாது. டைம் வந்து நம்ம வந்து பயோஸில் நம்ம செட் பண்ணாலும் வந்து கரெக்டாக இதில் வராது. அதனால தான் நம்ம இப்போ அந்த பிசியில் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எப்படி நம்ம வந்து பயோஸ் அந்த சிஎம்எஸ் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சிஎம்எஸ் பேட்ரி. இதை தான் நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எதுவாட்டுன்னா புதுசாக ஒரு சிஎம்எஸ் பேட்டரி நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணது பார்த்துருவீங்க. ஸோ இந்த சிஎம்எஸ் பேட்டரி தான் இதில் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஎம்எஸ் பேட்டரி எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி நீக்கிட்டிங்கன்னா போதும். அது வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து வெளியில் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் வரலைன்னா கொஞ்சம் கூட நீக்கினீங்கன்னா அது வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா லாக் இருக்கும். அது எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நீங்கள் வந்து வெளியில் எடுக்கணும். சப்போஸ் டேமேஜ் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும். அதாவது மதர் போர்டே டேமேஜ் ஆக சான்ஸ் நிறைய இருக்குது. டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரி வந்து நம்ம இப்போ போடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்டு கரெக்டாக உள்ள லாக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடு அடித்தோம் கரெக்டாக வந்துருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தலைகளாக போட்டுட்டேன்னா வெயிட் அ மினிட். தலைகளாக போடவே இல்லை. நீங்கள் வந்து எப்படி போட்டாலும் கரெக்டாக வந்து போட்டால் போதும். நான் வந்து நல்லா இருக்கிறதுக்காண்டி இப்படி போடுறேன். ஸோ போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். அது வந்து லாக் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த சைடில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த லாக் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த சைடில் லாக் ஆகிடுச்சு. கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த பிசியை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி ஒர்க் ஆகுதா ஃபஸ்ட் இது ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இதை வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ செக் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதா இல்லை வேறு ஏதாச்சும் புது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதுங்கிறது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சிஎம்எஸ் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆன். ஓ நோ, திரும்பவும் அதே ப்ராப்ளம் தான் இருக்குது.
பட் வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா CMOS பேட்டரி ஒரு காரணம் தான். பட் இப்போ வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுதுங்கிறது இன்னொரு ப்ராப்ளமாக இருக்குது. அது என்னங்கிறது இனிமேல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பூட் ஆகுது. ஸோ அதே பெரிய விஷயந்தான். பார்த்திங்கன்னா பூட் ஆகுது. பூட் ஆகிடுச்சுன்னா அந்த எல்லோ கலர் வரும், ஒயிட் கலர் ஃபஸ்ட் வரும், அதுக்கப்புறம் எல்லோ வரும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன் எடுதாங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப அதே ஸ்க்ரீன் வருது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டா மோட் வந்து பார்த்திங்கன்னா ரைடட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாலும் இது வந்து வேறு என்னெல்லாமோ ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அதனால தான் திரும்ப பேலன்ஸ் பழையபடி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பயோஸ் வந்து ரீசெட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம வந்து CMOS பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணதால் பயோஸ் வந்து ரீசெட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை வந்து சரி பண்ணுவோம். ஸோ F1 கொடுத்துவாங்க. டேரெக்டாக நம்மளோட பயோஸ் மெனுக்கு போகும். ஸோ இதுதான் நம்மளோட பயோஸ் மெனு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் இன்னும் சேஞ்ச் ஆகிட்டு இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து CMOS பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண அடுத்த செகண்டே இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடும். அதாவது புது மோடு இந்த மாதிரியெல்லாம் கேட்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மந்த் 02 டேட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் 24/2022 டைம் 11:35 தான் ஆயிருக்கு. ஸோ சேவ் கொடுப்போம். ஸோ இங்கே சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே அட்வான்ஸ் மாடல் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வேணாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே தான் இது வந்து எனேபிளில் தான் இருக்குது. இதை நீங்கள் வேணால் டிசேபிளும் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒர்க் ஆகுதான் இல்லைங்கிறது. CMOS பேட்டரி புதுசு சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல. இப்போ சேவ் பண்ணிப்போம். F10. ஸோ என்டர். ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் கொடுத்துட்டோம். பார்ப்போம் என்னெல்லாம் வருதுங்கிறது. ஸோ உள்ள டைம் எல்லாம் சேவ் ஆகிருக்குங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். விண்டோஸ் லோட் ஆகுது. சப்போஸ் இதுலேயும் டைம் சேவ் ஆகலைன்னா வேறு ஏதோ ப்ராப்ளம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா டைம் அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம போட்ட டைம் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ ஓகே காய்ஸ், இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சு. பட் இந்த கேபினெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன் பண்ணுற டைமில் ப்ராப்ளம் வந்து இன்னும் சால்வ் ஆக மாட்டேங்குது. ஸோ ஓகே, அட்லீஸ்ட் நம்மளால் இது ரீப்ளேஸ் ஆச்சும் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஓகே தான். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டே, அதாவது எஸ்டர்டே CMOS பேட்டரி மாத்திரம். ஸோ இன்றைக்கி இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் டே வந்து அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்னொரு நாள் வந்து திரும்ப வரும், மார்னிங் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆன் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகலை. ஸோ மானிட்டரில் எல்லாம் வருதாங்கிறத பார்ப்போம். எஸ். ஸோ விண்டோஸ் லோட் ஆகுது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா டைம் டேட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக கஷ்டப்பட்டு பிசியை ரெடி பண்ணியாச்சு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் மெகாட்ரெண்ட்ஸுங்கிற இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்றது நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மெத்தட்ஸில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாலே போதும். இதுக்கு மேலே இன்னும் நிறைய மெத்தட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ கைஸ், நீங்கள் இவ்வளோ மெத்தட்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோஸ்ல டவுட்ஸ், இந்த வீடியோஸ்ல டவுட் இருந்ததுனால கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க தாராளமாக அதில் வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.